Shri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Mathematics. Welcome back, students. Today we are going to learn chapter 7, concurrence of triangles. Just I recall you, okay? Concurrence means what? The exact correspondence of two objects in shape and size is called concurrence. கான்குரன்ஸ்னா தமிழில் ஒற்றுமை, ஓகே? ட்ரையாங்கிளோடைய ஒற்றுமை பார்க்க போகிறோம். கான்குரன்ஸ்னால் என்ன அப்படின்னா, டூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சேம் ஷேப்லேயும் சேம் சைஸ்லேயும் இருக்கும், ஓகே? அண்ட் ஒன்னோட ஒன்று என்ன ஆயிருக்கும், கோயின்சைட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பார்த்தோம் பிஸ்கெட்ஸ், ஓகே? இந்த சேம் கம்பெனி இருக்கிற பிஸ்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இப்படி தான் இருக்கும், சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸாக இருக்கும். ஸோ அது என்ன ஆயிருக்கும், ஒன்னோட ஒன்று அந்த பிஸ்கெட் வந்து கோயின்சைட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் we have two hands. the two hands நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி ஜாயின் பண்ணுறதோன்னு நினச்சிக்கோங்க, ஓகே? டூ ஹேண்ட்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று என்ன இருக்குது, கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ இதை மாதிரி சேம் ஷேப்பு சேம் சைஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்றோட ஒன்று கோயின்சைட் ஆயிருந்தது அப்படின்னா அது பேர் என்னது, கான்குரன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், this is the symbol of concurrence. in your textbook E மாதிரி போட்டிருக்கு, ஓகே? கான்குரன்ஸோட சிம்பிள் E மாதிரி இருக்குது. that is not a symbol of a concurrence. this is the symbol of a concurrence. okay, let us see the exercise 7.1. okay student, today we are going to learn exercise 7.1 third sum. if triangle ABC concurrent triangle FED, okay, under the correspondence ABC corresponding to FED, write all the corresponding concurrent parts of the triangles. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரு ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், எஃப்இடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ட்ரையாங்கிள்லாம் ட்ரா பண்ணணுங்கிற நெசசரி இல்லை, ஓகே? ஸோ இந்த கரஸ்பாண்டன்ஸை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ என்னெல்லாம் நம்ம கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்கணும் அப்படின்னா, அதோடைய ஆங்கிள்ஸ், ஓகே? டூ ட்ரையாங்கிள்ஸோடைய ஆங்கிள்ஸ் எப்படி வந்து கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் இருக்குது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்க்கணும், கரஸ்பாண்டிங் லைன் செக்மெண்ட்டை பார்க்கணும், ஓகே? தட் மீன்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸை பார்க்கணும், ஓகே? கான்குரண்ட்னா அந்த மூணு டைப்பை வந்து வெரிஃபை பண்ணணும், வெர்டிசஸ், கரஸ்பாண்டிங் வெர்டிசஸ், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ நம்ம இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸையும் கரஸ்பாண்டிங் லைன் செக்மெண்ட், ஓகே, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். given triangle ABC concurrent FED, okay, this is your given, and the corresponding concurrent parts of the triangles are, so in the two triangles உடைய corresponding parts நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ நம்ம ட்ரையாங்கிளை பார்க்கக்கூடாது, இந்த கரஸ்பாண்டன்ஸ் இந்த வேவை பாருங்கள், ஓகே? கரஸ்பாண்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது, ஏபிசி கரஸ்பாண்டிங், ஓகே? இதுக்கு பேர் கரஸ்பாண்ட் டு FED, இதை தான் கரஸ்பாண்ட் பண்ணும். as the same for your triangle also. ஸோ சம்டைம்ஸ் இந்த ட்ரையாங்கிள்ஸ் டிஃபர் ஆகிருக்கும், இந்த கரஸ்பாண்டிங்ஸ் டிஃபர் ஆகிருக்கும். ஸோ நம்ம எங்கே கரஸ்பாண்டிங் பண்ண சொல்லியிருக்காங்களோ, ஓகே, ஃபைண்ட் அவுட் த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் லைன் செக்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த கரஸ்பாண்டன்ஸை தான் எடுத்துக்கணும், ஓகே ஸ்டூடெண்ட்? ஸோ திஸ் இஸ் த ஆங்கிள் ஏ, ஓகே? இங்கே ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது இந்த ட்ரையாங்கிளில், ஃபஸ்ட்டு லெட்டர் என்னது, ஏ. ஸோ ஏ இஸ் கரஸ்பாண்ட் டு எஃப், பி ஆங்கிள் பி இஸ் கரஸ்பாண்ட் டு ஆங்கிள் இ, angle C correspond to angle D, okay? ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ angle A correspond to, okay, இந்த மாதிரி போடணும், correspond to angle F, angle B correspond to, இங்கே செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, E. ஸோ அதான் செகண்ட் ஆங்கிள், ஓகே? ஸோ angle B correspond to angle E and angle C is correspond to angle D. நீங்கள் டூ ட்ரையாங்கிள்ஸ் போட்டு கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பட் இந்த லெட்டர்ஸ்லேயே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைன் செக்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ண போகிறோம், ஓகே? லைன் செக்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கு டூ இது எண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸோ டூ இதை எடுத்துக்கணும். ஸோ ஏபி இங்கே ஃபஸ்ட்டு டூ என்ன இருக்குது, ஏபி, இங்கே ஃபஸ்ட்டு டூ என்ன இருக்குது, எஃப்இ. ஸோ த லைன் செக்மெண்ட் ஏபி கரஸ்பாண்ட் டு எஃப்இ, ஓகே? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபஸ்ட் செகண்டும் தேர்டும் எடுப்போம். ஸோ பிசி, இங்கே செகண்டும் தேர்டு என்னது, இடி. ஸோ லைன் செக்மெண்ட் பிசி கரஸ்பாண்ட் டு இடி, ஓகே? அண்ட் த தேர்ட் ஒன் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுப்போம், ஓகே? ஸோ ஏசி லைன் செக்மெண்ட் கரஸ்பாண்ட் டு, இதில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்ன இருக்குது, எஃப்டி. ஸோ திஸ் இஸ் யுவர் கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர், ஓகே? ஸோ நம்ம ஆங்கிள்ஸையும் லைன் செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து இங்கே ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஓகே? நீங்கள் வெர்டிசஸை பண்ணாலும் ஓகே தான். Students, fourth sum is the same one, okay? If a triangle DEF concurrent, okay? This symbol is what? Concurrent. Triangle BCA. Write the parts of a triangle BCA that correspond to. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிசிஏக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆங்கிள் இ, ஆங்கிள் இ
EF, okay, line segment, angle F, DF line segment. So given DEF, okay, DEF concurrent BCA. So இதுக்கு இருக்கிற concurrent angles-ஐயும் concurrent லைன் செக்மெண்ட், ஓகே, இங்கே 4 இது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களா, இதை மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் கான்குரண்ட் பார்ட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், த கரஸ்பாண்டிங் கான்குரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் என்னெல்லாம் இருக்கும், வெர்டெக்ஸ், vertices, 3 vertices, 3 sides and 3 angles. ஸோ அதில் இருக்கிற ப்ரீவியஸ் சம்மில் என்னெல்லாம் பார்த்தோன்னா 3 ஆங்கிள்ஸையும் 3 லைன் செக்மெண்ட்டை மட்டும் பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம எதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் இ, line segment EF and angle F and line segment DF. okay, so given என்னது triangle DEF concurrent triangle BCA. so அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். ஸோ இங்கே ஆங்கிள் E ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் E இங்கே இதில் இருக்குது, சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற சென்டரில் இருக்கிற லெட்டர் என்னது, C. ஸோ ஆங்கிள் E correspond to angle C. okay, and EF லைன் செக்மெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே செகண்டும் தேர்டும் எடுத்திருக்காங்க. EFக்கு ஏற்றாப்பில் ஒரு கான்குரண்ட், ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங் லைன் செக்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும். கரஸ்பாண்டிங் என்ன திட்டலாமா, தொடர்புடையது. ஓகே, இங்கே செகண்டும் தேர்டையும் எடுத்திருக்காங்கன்னா அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற செகண்டும் தேர்டையும் எடுக்கணும். ஸோ இங்கே செகண்டும் தேர்டு என்னது, CA. ஸோ EF line segment, okay, line segment EF corresponding to, this symbol is what, corresponding, okay, this symbol is what, concurrent. okay, இது ரெண்டும் கரஸ்பாண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும், கான்குரண்ட்டாக இருக்கும். ஓகே, கான்குரண்ட் என்னது, அந்த ட்ரையாங்கிள் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது செகண்டும் தேர்டும் எடுத்திருக்காங்க, இங்கே செகண்ட் தேர்டு என்னது, CA. ஸோ த லைன் செக்மெண்ட் CA, இந்த மேலே எப்படி போட்டால் என்ன அர்த்தம், லைன் செக்மெண்ட். ஓகே, the third one we find out the angle F. Angle F here the position is third one. okay, so இங்கே third one என்ன இருக்குது, A. so angle F corresponding to angle A, நம்ம corresponding தான் நம்ம find out பண்ணுறோம். so angle F corresponding to angle A. Finally the fourth one, DF line segment. so DF means the first and last இருக்கு. okay, so 2 end points இருக்கும் line segmentல. the first end point is D and the final end point. okay, the second end point is F. so here the first one B and the last one is, third one is A. okay, so இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்திருக்கோம், அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டும் தேர்டும் எடுத்திருக்கோம். ஸோ DF line segment, okay, line segment DF corresponding to BA. okay, this is your fourth sum. So next we see the criteria for concurrence of triangles. concurrence என்னது, ஒற்றுமை. ஸோ ட்ரையாங்கிளோடைய ஒற்றுமையில் இருக்கிற ரூல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ 4 ரூல்ஸ் இருக்குது. ஓகே, SSS, SAS, ASA, RHS. ஓகே ஸ்டூடெண்ட், SSS அப்படின்னா சைடு சைடு சைடு. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் இருக்கிற 3 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி இருந்தேன்னா அப்போ தானே அந்த 2 ட்ரையாங்கிள்ஸு ஒற்றுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இந்த 2 ட்ரையாங்கிள்ஸு சேமாக இருந்தேன்னா நம்ம என்ன சொன்னோம், சேம் ஷேப் சேம் சைஸ். ஒரு 2 ஃபிகர்ஸில் இருக்கிற சேம் ஷேப்பு சேம் சைஸ் வந்து ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகிருக்கு, கோயின்சைட் வித் ஈச் அதர், தட் த 2 triangles are concurrent அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே SSS அப்படின்னா ஸோ ஒரு 2 trianglesல இருக்கிற 3 சைட்ஸும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்படி சேமாக இருந்ததுன்னா அது வந்து SS concurrence ரூலுக்கு ஃபேவராக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹியர் லுக் அட் திஸ் 2 triangles ABC. okay, triangle ABC, triangle PQR. look at this 2 triangle ABC PQR. so AB உடைய length என்னது, the length of AB 3 cm, the length of PQ 3 cm. so சேமாக இருக்கிறதுனால இங்கே ஒரு லைன் இப்படி போட்டிருக்கோம். ஓகே, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். that means this side and this side is the same. okay, and BC length is 5 cm, QR length is 5 cm. so these 2 sides are equal. so இங்கே 2 lines அந்த அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கோம். ஓகே, ஏன்னா 3 sides இருக்கலாம் in a triangle. how many sides, 3 sides. so the first side is equal, the second side also equal, the third side is what, 4.5 cm. that means AC length is 4.5 cm, PR length is also 4.5 cm. so the third side also same. so அதனால் நம்ம என்ன போட்டிருக்கோம், இப்படி 3 lines போட்டிருக்கோம். ஓகே, so 3 sides ஈக்குவலாக இருந்தது. ஓகே, in a triangle the one of the triangle, that means ABC triangleலையும் இந்த லென்த்து PQRலையும் அதே லென்த்து அந்த 3 சைட்ஸில் இருக்குது அப்படின்னா ஸோ
the SS concurrence rule satisfied. Okay, criteria means rules னு அர்த்தம். Okay, so by SSS concurrence rule, okay, SSS concurrence rule, so AB ஓட length எதுக்கு equal PQ, BC ஓட length வந்து எதுக்கு equal QR, AC ஓட line segment எதுக்கு equal PR ஓட line segmentக்கு equal. Okay, so அதான் அப்போ என்ன ஆகுது, 3 sidesம் அதோடைய ஒன்னொன்னும் ஒற்றுமையாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு உள்ள ரிலேட்டடாக அதுவும் இருக்குது. ஸோ AB இஸ் ஈக்குவல் டு PQ line segment. Okay, AB line segment is equal to PQ and BC line segment is equal to QR. AC line segment is equal to PR. That means இது ரெண்டுமே 3 cm இருந்தது. This 2 line segment the measurement is 5 cm. This 2 line segment measurement is 4.5 cm. ஸோ ஒன்னோடு ஒன்று அப்போ என்ன இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகே, கோயின்சைட் என்னது, ஒன்னோடு ஒன்று பொருந்தி இருக்கும். ஸோ இந்த 2 ட்ரையாங்கிள்ஸை, இந்த PQR ட்ரையாங்கிள்ஸை ABC ட்ரையாங்கிள்ஸ் மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன இருக்கும், கோயின்சைட் ஆகிருக்கும். கோயின்சைட் ஆயிருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லணும், கான்குரண்ட் ட்ரையாங்கிள். ஸோ this 2 triangles are concurrent. Okay, so triangle ABC concurrent triangle PQR. ஸோ இதோடைய லைன் செக்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது. ஓகே, 3 லைன் செக்மெண்ட்டில் 2 லைன் செக்மெண்ட் சேமாக இருந்து 3rd லைன் செக்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான லென்த் இருந்ததுன்னா ஸோ அது வந்து கான்குரண்ட்டாக இருக்காது. ஸோ the rules of SS concurrence criterion. ஓகே, என்ன ரூல்ஸ் அப்படின்னா, if under a given correspondence the 3 sides of one triangle are equal to the 3 corresponding sides to another triangle, then the triangles are concurrent. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்க ஒரு சைடும் அந்த another ட்ரையாங்கிள் இருக்க அந்த சைடும் சேமாக இருக்கணும். ஓகே, கரஸ்பாண்டிங்காக, சேம் மீன்ஸ் வாட், கரஸ்பாண்டிங்காக இருக்கணும். இதுக்கும் அதுக்கும் ரிலேட்டட் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் என்னது, எஸ்எஸ்எஸ். வி சிம்பிளி சே இந்த 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருந்தது, ஒரு சைடுக்கு ஏற்றாப்புல இன்னொரு சைடு இருந்தது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லணும், SS concurrence criterion. ஓகே, அந்த ட்ரையாங்கிள் வந்து எந்த ரூலுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, SSS concurrence criterion. ஓகே, SS concurrence ரூலுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், கான்குரண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் சேம் சைஸ், சேம் லென்த் இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் சேம் லென்த் இருக்குது அப்படின்னா, சேம் சைடு இருக்குன்னா என்ன ஆகும், ஒன்னோட ஒன்று கோயின்சைட் ஆகும். ஸோ அந்த ட்ரையாங்கிளை SS concurrence rule. ஸோ the triangles are concurrent. Okay, next rule is SAS. Okay, the first rule is SSS. 3 sides-உம் சேமாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும், SAS concurrence criterion. criterion என்னது, it's a rule. Okay, so SAS, S means side, A means angle and S means side. Okay, so இந்த side வந்து எப்படி இருக்கும்னா included angle-ஆக இருக்கணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள், look at this, இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைட்ஸ் இருக்குன்னா அதுக்கு இன்பிட்வீனில் ஆங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஓகே, இந்த 2 ட்ரையாங்கிள்லையும் இன்க்ளூடட்னா என்ன அர்த்தம், இந்த சைடுக்கும் இந்த சைடு 2 சைட்ஸ் இருக்குன்னா இந்த 2 சைட்ஸ்க்கு பிட்வீனில் ஆங்கிள் ஃபார்ம் ஆனால் அதுதான் SAS ரூல். ஓகே, ஸோ இங்கே வேறு மாதிரி ஃபார்மாக இருந்ததுன்னா அது வந்து SAS ரூல் கிடையாது. ஓகே, ஸோ லிசன், இங்கேயும் இந்த 2 சைட்ஸ்க்கு என்ன இருக்கணும், இன்பிட்வீனில் இன்க்ளூடட் ஆங்கிளாக, இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிளாக இருந்ததுன்னா அது SAS ரூல். ஓகே, so look at this picture, SAS rule picture. This is a ABC triangle, this is a PQR triangle. The 2 sides is what, AB is corresponding sides of PQ. Okay, line segment AB is corresponding to PQ. அப்படி தானே, இங்கே 4 cm, PQ உடைய line segment-ம் எப்படி இருக்குது, 4 cm. The second SAS என்ன இருக்கணும், 2 sides. ஓகே, 2 sides ஈக்குவலாக இருக்கணும், ஆங்கிளும் இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும், ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ அது இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். இந்த 2 சைட்ஸ்க்கு இன்க்ளூடடாக அதுக்குள்ளே இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ த செகண்ட் சைட் இஸ் ஆல்சோ BC length is 5 cm. Here the QR length also 5 cm. ஸோ இங்கே 2 sides இருக்குது. ஓகே, இந்த 2 சைட்ஸ்க்கு ஆங்கிள் இன்க்ளூடடாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கணும். ஸோ ஆங்கிள் 60 degree, ஹியர் ஆல்சோ 60 degree. ஸோ சேம் மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகே, ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்குது. ஸோ திஸ் 2 triangles are concurrent. ஓகே, பை வாட் ரூல், SAS concurrence rule. ஓகே, SAS concurrence rule. ஓகே, SAS concurrence rule. Okay student, so SAS concurrence rule, in triangle ABC, triangle PQR, the line segment AB is equal to PQ line segment. That means 4 cm. Okay, and
angle B is equal to angle Q. So angle Bங்கிறது இந்த 2 சைடுக்கு included angle இருக்குது, இந்த angle Qவும் இந்த 2 சைடுக்கு included angle இருக்குது. So 60 degree. The line segment BC is equal to line segment QR. So length is what? 5 centimeter. Therefore the two triangles are concurrent. Okay, இத மாதிரி included angle இருக்கணும். இப்போ இந்த angle இங்க இருந்தது அப்படினா it is not a concurrent. Okay, it is not a concurrent triangle. Okay, that means the corresponding angles வந்து different placeல இருந்தது, வேற placeல இருந்தது, included angle இல்ல அப்படினா அந்த SAS concurrence ruleக்கு satisfy பண்ணாது. Okay, so the two triangles are concurrent by what rule? SAS concurrence rule. That is triangle ABC concurrent triangle PQR. That means by SAS rule. So இதோடைய sentence பார்ப்போம். SAS rule உடைய rules என்னன்னு பாருங்க. Okay, so if under a correspondence two sides and the angle included between them of a triangle are equal to two corresponding sides and the angle included between them of another triangle, then the triangles are concurrent. ஸோ இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 triangles இருக்குது அப்படின்னா இந்த 2 சைட்ஸும் சேமாக இருக்கணும், எனி 2 சைட்ஸ் சேமாக இருக்கணும். இந்த 2 சைட்ஸ்க்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக அதோடைய மெஷர்மெண்ட்டும் எப்படி தான் இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இதை மாதிரி கரஸ்பாண்டிங் 2 சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, கரஸ்பாண்டிங் மீன்ஸ் வாட், அதுக்கு ரிலேட்டடான சேமாக இருக்கிற angles அதுக்கு included angle இருந்தனா SAS rule வந்து satisfy பண்ணும். Okay, the first one is SSS. The second criterion, concurrence உடைய rule உடைய second criterion என்னது அப்படின்னா SAS. Okay, so one more example for you is a triangle ABC concurrent triangle PQR. இந்த ரெண்டு triangle concurrent ஆன்னு பாருங்க. So here the ABC triangle, the length of AB is 6 cm and the length of BC is 8 cm. Here PQ line segment length is 6 cm and QR line segment. Okay, QR line segment is 8 cm. So two sides வந்து இப்போ எப்படி தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்போ அந்த SAS ரூல் என்னது, 2 சைட்ஸ்க்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். ஓகே, ஸோ ஹியர் த ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் ABC இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்குது. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கு இடையில தான் என்ன இருக்குது, அந்த ஒரு ஆங்கிளோடைய மெஷர்மெண்ட் இருக்குது 55 டிகிரி. மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்கணும், அது வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய 2 சைட்ஸ்க்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். ஸோ இங்கே இன்க்ளூடட் ஆங்கிள்னால் இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, க்யூவில் தான் ஃபார்ம் ஆகிருக்கணும் இந்த 55 டிகிரி. பட் த 55 டிகிரி ஃபார்ம்ட் இன் the vertex P. Okay, angle P தான் இப்படி இருக்குது 55 டிகிரி. angle Q 55 டிகிரி இருந்தால் தான் SAS ரூல் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஸோ திஸ் 2 triangles are not concurrent. Why? The included angles வந்து கரெக்டான பிளேஸில் ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ ஹியர் that AB line segment is equal to the line segment PQ. The length is 6 cm. The line segment BC is equal to QR. But B is included angle between the sides AB line segment and BC. இந்த Bங்கிற லைன்ஸ் Bங்கிற ஆங்கிள் வந்து கரெக்டாக இந்த 2 சைட்ஸ்க்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆங்கிள் P இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, ஸோ இங்கே ஆங்கிள் Q வந்து இன்க்ளூடட் ஆங்கிளாக இல்லை. ஓகே, ஸோ அது எங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆங்கிள் Pயில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ P இஸ் நாட் இன்க்ளூடட் ஆங்கிள் பிட்வீன் த PQ QR. ஸோ இந்த ஆங்கிள் Pங்கிற மெஷர்மெண்ட் வந்து இந்த 2 லைன் செக்மெண்ட்க்கு இன்க்ளூடட் ஆங்கிளாக இல்லை. ஓகே, அது வந்து எக்ஸ்க்ளூடட். தட் மீன்ஸ் இதுக்கு வெளியே தான் இருக்குது இந்த ஆங்கிள்ஸ் வந்து. இந்த 2 சைட்ஸ்க்கும் இன்க்ளூடட் ஆனால் தான் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ த ஆங்கிள் P இஸ் நாட் included angle between the side PQ line segment and QR line segment. இந்த 2 line segmentக்கு included angle இல்லை. ஸோ SAS concurrence rule cannot be applied. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ண முடியுமா? No. ஓகே, ஸோ and we cannot concluded that the 2 triangles are concurrent. ஸோ இப்படி included angle இது ஃபார்ம் ஆகலை அப்படின்னால இந்த ட்ரையாங்கிளை என்னன்னு சொல்லக்கூடாது, கான்குரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடாது. கான்குரண்ட்னா என்னது, சேம் ஷேப் சேம் சைஸ் அண்ட் கோயின்சிட் ஆகிருக்கணும், ஒன்றோடு ஒன்று வந்து மெர்ஜ் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து வேறு பிளேஸில் தான் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இன்க்ளூடட் ஆங்கிளாக ஃபார்ம் ஆகலை. ஸோ த SAS ரூல் படி இந்த 2 triangles ஆர் நாட் கான்குரண்ட். ஓகே, ரூல் ASA concurrence criterion. Criterion means rule. Okay, ASA. A means angle, S means side and A means angle. Okay, அங்கே எப்படி பார்த்தோம், SASல
டூ சைட்ஸ்க்கு இன்க்ளூடடாக ஆங்கிள் இருக்கணும். இங்கே எப்படி இருக்கணும்னா டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்க்ளூடடாக சைடு இருக்கணும். ஓகே, ஸோ அதை மாதிரி இருந்தால் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட். அப்படி இல்லை அப்படின்னா த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் கான்குரண்ட். ஓகே, எக்ஸாம்பிள் ABC is a triangle, PQR is another triangle. Here angle B is 30 degree, angle Q is 30 degree. Okay, so first என்ன பார்க்கணும், நம்ம angle பார்க்குறோம். So angle B 30 degree, angle Q 30 degree. Next we see the side. Side இங்கே பாருங்க BC. The BC ஓட line segment என்னது 3 cm. Here the QR line segment 3 cm. Next we see the angle. Okay, so இந்த இதுபடி ஃபார்மேட் படி நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிளை பார்க்கணும், அப்புறமா சைடு, அப்புறமா ஆங்கிள். ஸோ அந்த டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்க்ளூடடாக சைடு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ASA ரூல், கான்குரன்ஸ் ரூல் படி the two triangles are concurrent அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் B is equal to the angle Q. That means 30 degree. Okay, the line segment BC is equal to the QR. That means 3 cm. And angle C is equal to angle R. Okay, corresponding இருக்குது. angle C உடைய corresponding angle என்னது, angle R. The measurement is 40 degree. So இது எல்லாமே அப்போ டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் சைடு இருக்குது. ஹியர் ஆல்சோ டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் 3 cm இருக்குது. ஸோ திஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்குரண்ட். ஓகே ஸ்டூடெண்ட், therefore by what rule? ASA rule. The first one is SSS rule. That means all sides சேமாக இருக்கணும். டூ ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிற கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் SAS. ஸோ டூ சைடுக்கு இன்பிட்வீனில் ஆங்கிள், இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கணும். த தேர்ட் ஒன் ASA. டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்க்ளூடடாக ஒரு சைடு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, சேம் சைடு, கரஸ்பாண்டிங் சைடு ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட் பை ASA கான்குரன்ஸ் ரூல். தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ABC கான்குரண்ட் ட்ரையாங்கிள் PQR. இந்த மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு, கரஸ்பாண்டிங்காக ஃபார்ம் ஆகிருக்குன்னா அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், த டூ ட்ரையாங்கிள்ஸ் கான்குரண்ட்டாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், நோட் if under a correspondence. Okay, ASA rule படி என்னதுன்னா, if under a correspondence two angles and the included side of a triangle are equal to two corresponding angles and the included side of the another triangle, then the triangles are concurrent. Okay, ASA படி என்னது, அந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் டூ ஆங்கிள்ஸுக்கு பிட்வீனில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கணும், இன்க்ளூடட் சைடு. ஓகே, டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் சைடு வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸாக இருந்தது. ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்பிட்வீனில் கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ஐ மீன் இன்க்ளூடட் சைடாக இருந்ததுன்னா அந்த ரூல் வந்து என்னது, ASA ரூல். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள், SPQR கான்குரண்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன், இந்த சம் இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு. அண்ட் கான்குரண்ட்னு அர்த்தம். ஓகே, திஸ் ஒன் கான்குரண்ட். ட்ரையாங்கிள் PQR கான்குரண்ட் ட்ரையாங்கிள் XYZ. இது வந்து கான்குரண்ட்டாக எந்த ரூல் படி கேட்டிருக்கேன், பை ASA கான்குரன்ஸ் ரூல். ஸோ PQR ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, XYZன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ த டூ மெஷர்மெண்ட்ஸ், ஆங்கிள் Q 40 degree, ஹியர் த கரஸ்பாண்டிங் angle is angle Y. Okay, so angle Y also 40 degree. Here the corresponding angles are, okay, angle R equal to 60 degree and corresponding angles are angle Y. Okay, இப்போ அப்படி தானே பார்க்கணும், Pக்கும் Xக்கும் பார்க்கணும். அண்ட் ஆங்கிள் Q தான் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிள் Q 40 டிகிரினா ஆங்கிள் Yயும் 40 டிகிரி இருக்குது. ஓகே, ஆங்கிள் R வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு 60 டிகிரின்னு. ஸோ ஆங்கிள் Z ஆல்சோ 60 டிகிரி. ஓகே, ஆங்கிள் 60 ஆல்சோ 60 டிகிரி. ஸோ நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும், ASAயில் இன்க்ளூடடாக இருக்கா சைடுன்னு பார்க்கணும். ஸோ அந்த டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்க்ளூடடாக 4 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஓகே, இது வந்து கரெக்ட். ஓகே, அண்ட் இந்த ட்ரையாங்கிளில், அனதர் ட்ரையாங்கிளில் இந்த டூ மெஷர்மெண்ட்டுக்கு இன்க்ளூடட்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, 4 சென்டிமீட்டருங்கிறது. பட் நோ, இந்த XZ தான் என்னது இருக்குது, 4 சென்டிமீட்டர். நம்மளுக்கு வந்து எது 4 சென்டிமீட்டராக இருக்கணும், YZ. ஓகே, ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸ்க்கு இன்க்ளூடடாக கரஸ்பாண்டிங் லென்த் இருக்கணும். தட் மீன்ஸ் இங்கே 4 சென்டிமீட்டர்னால் இங்கே தான் 4 சென்டிமீட்டர் ஃபார்ம் ஆகிருக்கணும். பட் ஹியர் இஸ் அ 4 சென்டிமீட்டர். ஸோ தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் கான்குரண்ட். ஓகே, so here triangle PQR and XYZ, angle Q, angle Y 40 degree, okay, is equal to 40 degree. Angle QR is not equal to YZ line segment. Why? It's not a included side. Okay, இது வந்து included side இருக்கணும், ஆனால் இதுக்கு included side கிடையாது. So it's not equal.
ஓகே QR இஸ் நாட் ஈக்குவல் டு YZ. QR வந்து எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது XZக்கு, பட் XZ வந்து என்னது இன்க்ளூடட் சைடு கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட், அண்ட் ஆங்கிள் R இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் Z 60 டிகிரி. ஸோ மெஷர்மெண்ட் அந்த டூ ஆங்கிள்ஸ் இஸ் சேம், பட் த இன்க்ளூடட் ஆங்கிள் இஸ் நாட் ஃபார்ம் கரெக்ட் வே. ஓகே, so these two triangles are not a concurrent. Okay, so two triangles are not concurrent by what rule? ASA concurrence rule. Fourth rule, RHS concurrence criterion. Criterion na enadhu rule. Okay, concurrence na ஒற்றுமை. So இந்த two triangles இருக்க RHS உடைய ஒற்றுமையை பார்க்கலாம். ஓகே, அதோடைய ரூல்ஸை பார்க்கலாம். R means SS na enadhu side side side. AS na enadhu side angle side. And ASA na enadhu angle included side, that means side and angles. The fourth one RHS. R means right angle, H means hypotenuse, S means side. Okay, right angle na தெரியும் உங்களுக்கு. The measurement of right angle is 90 degree. hypotenuse என்னது அந்த right angle triangle அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது hypotenuse. and sideனா உங்களுக்கு தெரியும். ஓகே, எனி ஒன் சைடு வந்து கரஸ்பாண்டிங் சைடாக இருக்கணும். ஸோ இந்த த்ரீயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா கான்குரண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே போட்டிருக்காங்க ஆர்னா என்னது ரைட் ஆங்கிள். ஸோ த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி ஏ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஒன்லலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்திருக்காது. பட் இந்த ஃபோர்த் ரூல் படி, RHS ரூல் படி, த ட்ரையாங்கிள் மஸ்ட் பி ஏ right angled triangle. Right angle triangle na enna artham? Any one of the measurement is 90 degree, that the triangle is a right angled triangle. Okay, so right angle triangle oda measurement 90 degree. hypotenuse ங்கிறது எப்படி இருக்கும்? இது ஒரு right angle triangle. இந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் ஆகும்? 90 degree. அப்படி தானே 90 degree அப்படி தானே நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ ஹியர் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னது இருக்கும்? ஹைபாட்னியூஸ். தட் இஸ் த லாங்கஸ்ட் சைடு. ஓகே, இன் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த லாங்கஸ்ட் சைடு இஸ் வாட்? ஹைபாட்னியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதில் இருக்க லென்த்தி சைடு என்னது இருக்கும் அப்படின்னா அதுதான் ஹைபாட்னியூஸ் சைடு. இந்த டூ இதுவும் என்னதுன்னு சொல்லுவோம்? லெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்லைனா இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லணும், இதை பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ த டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் இஸ் வாட் ஆர் தே? ABC. Okay, here the another triangle PQR. ஸோ இதில் ஹைபாட்னியூஸ் எது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்கள். ரைட் ஆங்கிள் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? ஏபிசியில். ட்ரையாங்கிள் ஏபிசியில் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? ஆங்கிள் பியில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆங்கிள் பியில் திஸ் ஒன் இஸ் த 90 டிகிரி. ஓகே, ரைட் ஆங்கிள்டு ரைட் ஆங்கிள். ஸோ இங்கே எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? PQRங்கிற ட்ரையாங்கிள் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு? ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிள் க்யூவில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆங்கிள் க்யூ தான் என்னது? 90 டிகிரி. ஸோ இந்த 90 டிகிரியோடைய தட் மீன்ஸ் இந்த ரைட் ஆங்கிளோடைய ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் என்னது? ஹைபாட்னியூஸ். ஓகே, இது இஸ் அ ஹைபாட்னியூஸ். ஸோ ஏசிங்கிற லென்த்து 6 சென்டிமீட்டர் தான் ஹைபாட்னியூஸோடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ இதோடைய ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? PR. ஸோ அதோடைய மெஷர்மெண்ட் வந்து 6 சென்டிமீட்டர். ஸோ PR தான் என்னது? ஹைபாட்னியூஸ். இதுதான் என்னது? ஹைபாட்னியூஸ். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ ஹைபாட்னியூஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அண்ட் எஸ் மீன்ஸ் சைடு. ஸோ இங்கே ஒன் ஆஃப் த சைடு இஸ் கிவன் 4 சென்டிமீட்டர். ஏபி லென்த் இஸ் 4 சென்டிமீட்டர், PQ லென்த் ஆல்சோ 4 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டோட லென்த்தும் கரஸ்பாண்டிங் லென்த்தாக இருக்குது. பி ஃபார்ம் ஆயிருக்க பிளேஸில் தான் இங்கே கரஸ்பாண்டிங் சைட்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள் என்ன இருக்குது? ABC. இங்கே என்ன ட்ரையாங்கிள்? PQR. ஸோ இங்கே ஆங்கிள் பியில் ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே என்ன இருக்குது? சென்டரில். ஓகே, செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஆங்கிள் Q வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையுமே கரெக்டான ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸுங்கிறது AC. ஓகே, ஃபஸ்ட்டும் தேர்டும் இருக்கிற அந்த இது தான் AC தான் லைன் செக்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கேயும் PR தான் கரெக்டான ஹைபாட்னியூஸ் சைடாக இருக்குது. ஓகே, ஸோ கரெக்ட். ஓகே, அண்ட் சைடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏபி ஃபஸ்ட்டு 2 இருக்குது. இங்கே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? 4 சென்டிமீட்டருங்கிறது PQ. ஸோ PQங்கிற ஃபஸ்ட்டு 2 லெட்டர் தானே? ஃபஸ்ட்டு 2 லெட்டர் தானே PQ. இங்கே ஃபஸ்ட்டு 2 லெட்டர் தான் AB. ஸோ இந்த ஏபியோட லென்த்து 4 சென்டிமீட்டர். இங்கே ஃபஸ்ட்டு 2 லெட்டர் PQ, அதோட லென்த்து 4 சென்டிமீட்டர். ஸோ கரெக்டாக தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆங்கிள் பிங்கிறது சென்டரில் இருக்குது. இங்கே ஆங்கிள் க்யூங்கிறது சென்டரில் இருக்குது. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஆர் கரெக்ட். ஹைபாட்னியூஸுங்கிறது இந்த ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ ஏயும் சியும் அந்த லென்த்து தான் என்னது? ஹைபாட்னியூஸ். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் இருக்குது. இங்கேயும்
ஃபஸ்ட் அண்ட் தேர்டு ஐ மீன் லாஸ்ட்டில் இருக்கிறது என்னது பிஆர், அங்கே தான் இந்த ஹைபாட்னியூஸும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது சைடு. ஸோ ஏபிங்கிற சைடு த ஃபஸ்ட்டு 2 லைன் செக்மெண்ட்டை வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ், ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட், இந்த ஏபிங்கிற இடத்துல தான் 4 சென்டிமீட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே பிக்யூவில் தான் 4 சென்டிமீட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே கரெக்டாக ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா திஸ் 2 ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் கான்குரண்ட். ஓகே, by what rule? RHS concurrence rule. In right angle triangle, triangle ABC and triangle PQR, angle B is equal to angle Q. That means 90 degree. It is a right angle. The AC, line segment AC is the corresponding line segment is PR. It is also a correspondence, hypotenuse. Okay, it is a hypotenuse side. இதை தானே நம்ம செக் பண்ணணும். ரைட் ஆங்கிளாக இருக்கணும், அதுக்கடுத்து கரஸ்பாண்டிங் ஹைபாட்னியூஸாக இருக்கணும், அந்த சைடும் கரஸ்பாண்டிங் சைடாக இருக்கணும். கரஸ்பாண்டிங் என்னது ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு லைன் செக்மெண்ட் ஏபிக்கு கரஸ்பாண்டிங் லைன் செக்மெண்ட் என்னது பிக்யூ. ஸோ அதோடைய மெஷர்மெண்ட்டும் சேமாக இருக்குது. தட் மீன்ஸ் 4 சென்டிமீட்டர். ஓகே, சேம் சைடு, தட் மீன்ஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ இங்கே அதோட லென்த் எவ்வளவு 6 சென்டிமீட்டர் ஹைபாட்னியூஸோடது. ஸோ கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த 2 triangles ஆர் கான்குரண்ட் பை ஆர்ஹெச்எஸ் கான்குரன்ஸ் ரூல். எந்த கண்டிஷன் படி இந்த 2 triangles கான்குரண்ட்னு சொன்னோம்? பை ஆர்ஹெச்எஸ் ரூல். ஓகே, அந்த 4 ரூல்ஸில் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள்ஸோடைய கான்குரன்சியை பார்க்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், நோட் இதை தான் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஆர்ஹெச்எஸ் கான்குரன்ஸ் கிரிட்டீரியன். ஆர்ஹெச்எஸோட ரூல் என்ன அப்படின்னா, if under a correspondence the hypotenuse and one side of the right angle triangle are expectedly equal to the hypotenuse and one side of another right angle triangle, then the angles are concurrent. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்ஹெச்எஸ் ரூல் படி என்னதுன்னா, இந்த ஹைபாட்னியூஸும் ரைட் ஆங்கிள், தட் மீன்ஸ் 90 டிகிரி, ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி அண்ட் ஒன் சைடு இஸ் சேம். ஓகே, இந்த ஒரு சைடு வந்து சேமாக இருக்கணும், ஹைபாட்னியூஸோடைய லென்த்தும் சேமாக இருந்தது அப்படின்னா. ஸோ இதை பாருங்கள், இந்த ஃபிகரை இதோட நம்ம போய் அட்டாச் பண்ணோன்னா கோயின்சிட் ஆகிருக்கணும். ஸோ கோயின்சிட் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து என்னது, கான்குரண்ட் ட்ரையாங்கிள். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். Learn exercise 7.1 sums, okay, and criteria for concurrence of triangles. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ரூல்ஸ், கான்குரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் உடைய ரூல்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்? SSS, SAS, ASA, RHS. இந்த 4 ரூல்ஸையும் தரவாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க்.